ஏனுங்க வணக்கமுங்க. இதுதானுங்க பாரம்பரிய முறைப்படி பாலிஷ் போடாத கைக்குத்தல் அரிசி. அப்புறம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஆரோக்கியத்தின் முக்கியமான ஒன்று உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரிங்க நம்ம பேசுகிறோம். அதை நடைமுறையில் நம்ம பயன்படுத்துகிறத எல்லாத்துக்கும் பார்க்கட்டும், பயனடையட்டும்னு தானுங்க இந்த வீடியோ. இந்த விவசாய நிலங்களில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நெல்லை கொண்டுட்டு வந்துங்க, அந்த இயற்கை தன்மை மாறாமல் இயற்கையாகவே ஆரோக்கியமான முறையில் அரிசி தயாரிக்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. அங்கே தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக கொடுத்து அரிசியை கண் முன்னால் அரைச்சி வாங்கிக்கிறோம். இதை எப்படி நாங்கள் அரிசியை நெல்லை கொண்டு போய் ஒரு 12லிருந்து 15 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, அந்த காலத்தில் கொப்பரையில் வேக வச்ச நெல்லை காய வச்சு செக்கில் வச்சு இடித்து கைக்குத்தல் அரிசி எப்படி தயாரித்தாங்களோ அந்த தன்மை மாறாத அப்படியே தயாரித்து கொடுக்குற நம்ம சொந்தக்காரர், நம்ம தெரிஞ்ச ஒரு ரைஸ் மில் இல்லைங்க. இந்த மாதிரி கொடுத்து நாங்கள் வருஷம் வாங்கிட்டுருக்குறோம். இந்த வருடம் அதை ஏன் வீடியோவாக போடுறோம்னா, எல்லாரும் இதை பார்த்து பயனடையட்டும், எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் கிடைக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அரிசி கிடைக்கணும். அப்படி கிடைக்காதவங்களுக்கு நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா அரிசி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானுங்க இந்த வீடியோ. பாருங்கள், 12லிருந்து ஒரு 15 மணி நேரம் ஊற வச்ச நெல்லை இந்த மாதிரி கொப்பரையில் போட்டு வேக வைக்கிறதுங்க. அந்த நெல்லோட கரெக்டான பதமாக வேகிற வரைக்கும் இயற்கை முறையில் பாருங்கள், விறகுத்தூள், அதாவது மரத்தூள்னு கூட சொல்லலாம். இந்த மரத்தூளை வச்சு நெருப்பு உற்பத்தி பண்ணி அந்த நெருப்பு சூட்டில் பாருங்கள் இந்த நெல் வேகுது. இந்த மாதிரி வேக வச்ச நெல்லை இயற்கை முறையில் எந்த விதமான கரண்ட்லேயோ ஹீட்டிங் மிஷினை வச்சு காய வைக்காமையோ இயற்கை சூரிய ஒளியில் காய வச்சு, அந்த வைட்டமின் டி சூரிய ஒளியில் தான் நிறையா கிடைக்குதுங்க. அந்த மாதிரி வைட்டமின் டியில் காய வைக்கிற நெல் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, நெல்லை இயற்கை முறையான நெருப்பு, இயற்கை முறையில் ஊற வச்சு இயற்கை முறையில் வேக வச்சு அதை அந்த சுடு நெல்லை களத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். காய வைக்கிற களத்துக்கு எடுத்துகிட்டு போனால் தான் மட்டும்தாங்க சூரிய ஒளியில் இயற்கை முறையில் இது காய வைக்க முடியும். இயற்கை முறையில் இதை காய வச்சு கரெக்டான பாருங்கள், ஆவி பறக்க, ஆவி மட்டும் பறக்கலைங்க, நல்ல வாசனை, ஒரிஜினல் அந்த நெல் வெந்த இயற்கை முறையில் வெந்த வாசனை பாருங்கள். தள்ளுவண்டி வச்சு அந்த நெல்லை எடுத்துகிட்டு காய வைக்க போகிறோம். ஏற்கனவே இந்த மாதிரி வேக வச்ச ஒரு நெல்லும் ஒருத்தரோட நெல்லும் யாராருதுங்கிறத அடையாளம் வச்சு காய வைக்கிறாங்க. இப்போ நம்ம நெல் இதை காய வைக்க போகிறோமுங்க. நம்ம நெல்லை இந்த மாதிரி சூரிய ஒளியில் வைட்டமின் டியில் காய போகுதுங்க. இதுக்கு ஹீட்ரோ மற்றபடி செயற்கையில் எந்த விதமான தொடர்புகளுமே இது கிடையாதுங்க. இயற்கை முறையில் தான் இதனோட அனைத்து வேலைகளும் நடக்குது. நெல் காட்டு விவசாய நிலபூமியிலிருந்து வந்த நெல் எப்படி அரிசி ஆகுதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அனைவரும் பயனடையணுங்கிறதுக்காக தானுங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி களத்தில் கொண்டு கொட்டின நெல்லை இந்த மாதிரி இந்த முறப்பலகை, இதுக்கு பேர் இந்த முறப்பலகை வச்சு காய வைக்கிறோம். நானும் போய் வேலை செய்கிறேன். நம்ம என்னங்க விவசாய குடும்பத்தை இருந்துட்டு நான் வேலை செய்ய மாட்டேன்னு கை கட்டிகிட்டா நிற்க முடியும்? நம்மளும் போய் ஒரு தொழிலாளருக்கு தொழிலாளராகவும் நமக்கும் 2 வேலை தெரியட்டும். அப்புறம் நம்மளும்
இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் வந்துங்க அது எந்த மாதிரியெல்லாம் அவங்க வேலை செய்கிறாங்க, எப்படியெல்லாம் அந்த நெல்லை பதப்படுத்துகிறாங்க, எந்த மாதிரி பதத்தில்ங்கிறாங்க நமக்கு தெரியுங்க. பாருங்கள், இது சூரிய கதிர்களில் காய வச்சு களத்தில் காய வச்சாச்சு. இயற்கை முறையில் நெல் காஞ்சதையுமே அந்த பதம் பார்த்து கரெக்டான டைமில் அள்ளி வச்சுருவோம் நம்மங்க. ஏன்னா இது அதிக நேரம் சூட்டில் விட்டால் இந்த நெல் என்ன ஆகும், ரொம்ப சூடு அதிகமாகி வெடிச்சு போயிடும். அப்புறம் அதை கொண்டு உமியை தனியாகவும் அரிசியை தனியாகவும் பிரிக்கிறப்ப குருணை அதிகமாகிடும். அதிக குருணை வந்து சாப்பாட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கரெக்டான பதம், கீழ் நெல் மேலே வர மாதிரி மேல் நெல் கீழே வர மாதிரி பாருங்கள். களத்தில் வந்து காலில் களை போடுவாங்க. இவங்க வந்து இந்த முறப்பலகையை வச்சு காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதானுங்க. காலையில் போனோம், நம்ம நெல்லை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தோம், வேக வச்சாச்சு, களத்தில் காஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. பதம் பாருங்கள், கரெக்டாக காலில் ஒரு தாட்டி உழுது விட்டு இப்போ வந்து முறப்பகையில் போட்டு இழுத்து காய வைக்கிறாங்க. இப்போ கரெக்டான பதம் பார்த்து காஞ்ச உடனேயுமே நாம் இதை அள்ளி வச்சிடலாமுங்க. அள்ளி மூட்டை பிடிச்சதுக்கப்புறம் யாருடைய நெல்லுன்னு அடையாளம் போட்டு எடுத்து கட்டி வச்சுருவாங்க. அவங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து உங்கள் நெல் ரெடியாக இருக்குது வாங்க அரைக்கலான்னு கூப்பிட்டா நம்ம நெல்லை நம்ம கண் முன்னால் கரெக்டாக அரிசியை தனியாக உமியை தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. பாருங்கள், நம்ம நெல் வேக வச்சு சூரிய கதிர்களால் காய வச்சு அள்ள போகிறோமுங்க. நம்ம நெல்லை அள்ளி மூட்டையை கட்டி வச்சுட்டு நாளைக்கு அரைக்க போகிறோம். எப்படி இதனோட ப்ராசஸ், எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஒரு இது விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. இந்த மாதிரி அனைவரும் இந்த மாதிரி எதற்காக நம்ம சாப்பிட்றோம், இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எப்படி இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு ரைஸ் மில்லை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிட ஆரம்பித்தேங்கிறதையும் அடுத்த வீடியோவில் விரிவாக ஒரு மிகப்பெரிய உண்மை சம்பவம். நாம் பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்கணும், நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளும் நம்ம முன்னேற்றங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. நன்றி, வணக்கமுங்க.